விஜய்க்கு முதல்ல ஜனநாயகம்னா என்னன்னு சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். மோடி, அமித்ஷா, RSS வகைராக்களுடைய மனநிலை. அவங்க தான் ஊடகங்களை சந்திச்சு பத்திரிகையாளர்கள் எழுப்புகிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க. மங்கி பாத் அப்படின்னு சொல்லி அவங்களே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுவாங்க. தாவேகா கும்பலும் விஜயினுடைய ரசிகர் கூட்டமும் அள்ளி அவதூறுகளை வீசின போது நீ வீசின ஒரு அவதூறையும் பிரஸ்ஸை சந்திச்சு நேரடியா உட்கார்ந்து உடைச்சு எரிஞ்சிருக்கிறார். நீ சும்மா வேன்ல நின்று தூக்கி தண்ணியை போட்டா மட்டும் பத்தாது, வாட்டர் பாட்டில் கேனை தூக்கி வீசினா மட்டும் பத்தாது. அங்க வந்திருக்கக்கூடியவனுக்கு தண்ணி கொடுத்திருந்தா அந்த இடத்துல எப்படி செப்பல் கடந்துச்சோ அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் கேன் கடந்திருக்கணுமே. ஒரு வாட்டர் பாட்டில் கேன் கூட இல்லையே. ஏன் மனிதாபிமானமா நான் ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கும் உன்ன மாதிரி அரசியலா பார்க்கறதுக்கும் வேறுபாடு இருக்குன்னு செந்தில் பாலாஜி அண்ணன் மிக தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ஜனநாயகன் அப்படின்னு ஒரு படத்துல அடுத்து விஜய் நடிக்க போறதா சொல்றாங்க. விஜய்க்கு முதல்ல ஜனநாயகம்னா என்னன்னு சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். ஒரு விஷயத்த விஜய் புரிஞ்சுக்கணும். நாட்டில் அரசியல் கட்சியா இருக்கட்டும், ஜனநாயகத்தில் இயங்கக்கூடிய அமைப்புகளா இருக்கட்டும், எல்லாருக்குமான மிக முக்கியமான தூண் பிரஸ் அப்படிங்கிறது, ஊடகம் அப்படிங்கிறது. அந்த ஊடகத்தை இன்னைக்கு வரைக்கும் இவர் சந்திக்கல. 41 உயிர்கள் பழிபோன பிறகும் அவர்களுக்கான அந்த பொறுப்பேற்று இன்றைய தேதி வரை ஊடகத்தை சந்திக்காத ஒரு நபரா விஜய் இருக்கிறாரு. இது யாருடைய மனநிலை அப்படின்னு பார்த்தா இது மோடி, அமித்ஷா, RSS வகைராக்களுடைய மனநிலை. அவங்க தான் ஊடகங்களை சந்திச்சு பத்திரிகையாளர்கள் எழுப்புகிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க. மங்கி பாத் அப்படின்னு சொல்லி அவங்களே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுவாங்க. அதன் தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு விஜய் அவரே ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கிறாரு. ஜனநாயகத்துக்கான அடையாளம் என்ன தெரியுமா? ஜனநாயகத்திற்கான ஆரோக்கியமான வழிமுறை என்ன தெரியுமா? இன்னைக்கு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் நேரடியா உட்கார்ந்து பிரஸ் மீட்டை சந்திச்சிருக்கிறாரு. தாவேகா கும்பலும் விஜயினுடைய ரசிகர் கூட்டமும் அள்ளி அவதூறுகளை வீசின போது நீ வீசின ஒரு அவதூறையும் பிரஸ்ஸை சந்திச்சு நேரடியா உட்கார்ந்து உடைச்சு எரிஞ்சிருக்கிறாரு. நீ வீசினது எல்லாமே அவதூறு, நீ சொன்னது எல்லாமே பொய், உன்கிட்ட 1% கூட உண்மை இல்லை என்று அவர் நேரடியாக பிரஸ்ஸை சந்திச்சு வீடியோ போட்டு ஆதாரத்தோட வெளியிட்டு இருக்கிறார். அவர் முக்கியமா சில கேள்விகளை தாவேகா கும்பலை பார்த்து கேட்டிருக்கிறாரு. அந்த கேள்விகள் என்ன அப்படிங்கறத தான் நான் இந்த வீடியோல டீட்டெயில்டா சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு மிக தெளிவான கேள்வி கேட்கிறார். நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வரீங்க, ரவுண்டானால வெளியே வந்து நின்று கை காட்டுறீங்க, ரவுண்டானால வெளியே கை காட்டின நீங்க உள்ள போய் உட்கார்ந்துக்கிறீங்க. 500 மீட்டர் வரைக்கும் நீங்க வெளியவே வரல. 500 மீட்டருக்கு முன்னாடி நீங்க வெளியே வந்திருந்தா கூட அந்த கூட்டம் இவ்வளவு பெரிய நெரிசலுக்கு மிகுந்த ஒரு கூட்டமா மாறி போயிருக்காது. கரூர் ரவுண்டானா பகுதியில வெளியே வந்த விஜயால அதற்கப்புறம் ஏன் உள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டாரு? அப்புறம் ஏன் லைட் ஆஃப் பண்ணாரு? வெளியே நிற்கக்கூடிய ரசிகர்களை சந்திக்க கூட அவருக்கு மனம் இல்லையா? இது அண்ணன் செந்தில் பாலாஜி எழுப்பி இருக்கிற கேள்வி. பதில் சொல்லுங்க. பதில் வராது உங்ககிட்ட. அது மட்டும் கிடையாது. நீங்க இன்னைக்கு கேட்குறீங்க திமுக என்ன செஞ்சுச்சு, திமுக என்ன செஞ்சதுன்னு கேட்குறாங்க. அண்ணன் செந்தில் பாலாஜி மிக அழகா ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அங்க ஆயிரக்கணக்கான செப்பல் விழுந்து கிடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது வேலுசாமிபுரத்துல. ஆனா ஒரு வாட்டர் பாட்டிலாவது அங்க இருக்கா? காலி வாட்டர் பாட்டில் இன்னைக்கு அங்க விழுந்திருக்கா? ஒரு நல்ல நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் முதல்ல நிகழ்ச்சிக்கு வரக்கூடியவனுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யணுங்க. நீ சும்மா வேன்ல நின்று தூக்கி தண்ணியை போட்டா மட்டும் பத்தாது, வாட்டர் பாட்டில் கேனை தூக்கி வீசினா மட்டும் பத்தாது. அங்க வந்திருக்கக்கூடியவனுக்கு தண்ணி கொடுத்திருந்தா அந்த இடத்துல எப்படி செப்பல் கடந்துச்சோ அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் கேன் கடந்திருக்கணுமே. ஒரு வாட்டர் பாட்டில் கேன் கூட இல்லையே. ஏன்? இதுக்கு என்ன பதில்? தாவேகால இருந்து ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, கரூருக்கு ஆம்புலன்ஸ் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. இதுக்கு அண்ணன் செந்தில் பாலாஜி மிக தெளிவா பதில் சொல்லியிருக்கிறாரு. ஆம்புலன்ஸ் நாமக்கல்ல இருந்து இவங்களே கொண்டு வந்திருக்கிறாங்க. 2 ஆம்புலன்ஸ் தாவேக்காவினரே கொண்டு வந்திருக்கிறாங்க. மீதி 3-4 ஆம்புலன்ஸை கரூர்லயே புக் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கட்சியினராலேயே ஒரு ஆம்புலன்ஸ் 3000 ரூபாங்கிற ரேட்ல ஃபிக்ஸ் பண்ணி புக் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. 6 ஆம்புலன்ஸை இவங்களே கொண்டு வந்துட்டு கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் வந்துருச்சுன்னா இதெல்லாம் என்ன பேச்சு? அவங்க கட்சியில ஒருத்தர் இருக்கிறார், அவரை பெருசா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் மாதிரி ப்ரொமோட் பண்ணுவாங்க. அவரு தான் வந்து யாருக்கு என்ன நடந்தாலும் போய் ரத்தம் கொடுப்பாரு, யாருக்கு என்ன நடந்தாலும் ஓடி போய் இது கொடுக்குற மாதிரிலாம் வீடியோ வரும். எதுவுமே நிஜத்துல இருக்காது. டாக்டர் பிரபுன்னு பேர். கரூர்ல மக்கள் 41 பேர் உயிரை இழந்திருக்கிறான், 100கணக்கான பேர் அட்மிட் பண்ணியிருக்கிறான். எங்கெங்க போனாங்க உங்க மாவட்ட செயலாளர், உங்க டாக்டர் டீம் எல்லாம்? டாக்டர் பிரபுன்னு சொல்லி இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் மட்டும் பண்றீங்க.
நீங்க தான் போய் தண்ணி கொடுக்குற மாதிரியும் நீங்க தான் போய் எல்லாமே அந்த மக்களுக்கு உதவி கொடுக்குற மாதிரி வீடியோ போடுற கும்பலுங்க இவங்க. எல்லா விஷயத்தையும் வீடியோவால மட்டும்தான் பேசுவாங்க. சரி, ஆம்புலன்ஸ் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து என்ன, அண்ணன் செந்தில் பாலாஜி மிக தெளிவா ஒரு கேள்வி கேட்கிறாரு. எல்லாமே உங்களுக்கு ஊடகங்கள்ல உட்கார்ந்துக்கிட்டு இங்க கான்ஸ்பிரசி தியரி எழுதுறீங்கல்ல, இந்த மாதிரியான இது நடந்துருச்சு அது நடந்துருச்சுன்னு கான்ஸ்பிரசி தியரி எழுதிட்டு இருக்கீங்க, ஏன் யாருமே ஆணையத்து முன்னாடி வந்து நின்னோ இல்ல போலீஸ் தரப்புக்கு வந்தோ இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல மாட்டீங்க? கான்ஸ்பிரசி தியரிக்கு இருக்கக்கூடிய யார்கிட்டையுமே ஒரு எவிடன்ஸ் கூட இல்லை. இத்தனை பத்திரிகைகள் லைவ்ல எடுத்திருக்கிறாங்க. இவங்க சொல்லக்கூடிய எந்த கான்ஸ்பிரசி தியரிக்கும் லைவ்ல இருந்து ஒரு வீடியோ கூட கிடைக்க மாட்டேங்குது. ஐயா, பிக் பாஸ்ல ஒரு பிரச்சனை, அதுல ஜூலி வந்து சொல்லுவாங்க, அந்த முன்னாடி இருக்கிற ஃபுட்டேஜை வெளியிடுங்க, அதுலதான் நான் பேசினது இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கமல் வந்து சொல்லுவாரு, முன்னாடி ஒரு ஃபுட்டேஜே இல்லை, இருந்தா தானமா வெளியிடுறது அப்படிங்கிற மாதிரி. இவங்க எழுதக்கூடிய எந்த கான்ஸ்பிரசி தியரிக்கும் வீடியோவே இல்லை, ஆதாரமே இல்லை. இவங்க எல்லாருமே ரீல்ஸ் கும்பல் தானே. இந்த ரீல்ஸ் கும்பல் ஒரு வீடியோ கூட எடுக்க முடியாதா? அடுத்து என்ன, அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் முக்கியமா பேசி எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி, அந்த மொத்தம் 1.25 மணி நேரம் இன்டர்வியூல குறிப்பா 10 கேள்வி எழுப்பி இருக்கிறாரு. அதுல அடுத்து அவர் மிக தெளிவா எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி, நான் என்னை பத்தி, அதாவது அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி அவதூறு பேசினதுனால அவர் கோபப்பட்டு இந்த மாதிரி விஷயத்தை செஞ்சுட்டாங்கன்னு ஒரு அவதூறு, ஒரு கான்ஸ்பிரசி தியரி நீங்க எழுதுறீங்களே, அவரை பத்தி பேசுனது எல்லாமே 16வது நிமிஷத்துக்கு மேலதான். ஆனா 5வது நிமிடத்துல அவர்கிட்ட, விஜய் கிட்ட, அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய அவருடைய காவல்துறை அதிகாரி மேலே அவருக்காக காவலுக்கு வந்திருக்கக்கூடிய ஒருத்தர் மேல போய் விஜய் கிட்ட இந்த மாதிரி பர்ஸ்ட் ஆயிருச்சு, கிரௌடுக்குள்ள சலசலப்பு நடக்குது, உங்க பேச்சை சீக்கிரமா முடிங்கன்னு சொன்னாரு, கூட்டத்துக்கு நடுவில் 5வது நிமிடம்ல இருந்து ஆம்புலன்ஸ் போக ஆரம்பிச்சது, இதுக்கெல்லாம் என்ன பதில் அப்படின்னு கேட்டிருக்காரு. பதில் சொல்லுங்க. ஆம்புலன்ஸ் ஏன் கூட்டம் ஏன் பர்ஸ்ட் ஆச்சு, 5வது நிமிஷத்துல இருந்து தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சு, இதுக்கும் உங்க கான்ஸ்பிரசி தியரிக்கும் ஏதாவது கனெக்டிவிட்டி வருதான்னு பாருங்க. அடுத்து ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், இதை எல்லாத்தையுமே இந்த விஜயனுடைய இந்த கான்ஸ்பிரசி தியரிக்கெல்லாம் யார் இப்ப முட்டு கொடுத்துட்டு இருக்காங்கன்னா பழனிசாமி கும்பலும் RSS கும்பலும். இதைத்தான் நம்ம முன்னாடி இருந்தே சொன்னோம். RSS கொடுக்குற ஸ்கிரிப்டை தான் இங்க விஜய் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு. பழனிசாமி வந்து இதே மாதிரி 10 ரூபாய் அப்படின்னு சொன்னதும் செந்தில் பாலாஜி மிகளாக கேட்டிருக்கிறாரு. அதிமுக ஆட்சி காலத்துல 10 ரூபாய் வாங்கக்கூடிய டாஸ்மாக்ல 10 ரூபாய் அதிகமா வசூலிக்கப்பட்டதா வந்த புகார்கள், எவ்வளவு புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, அந்த டேட்டா நம்பர் எல்லாம் சொல்லி ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஆயிரம் புகார்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இத்தனை நடவடிக்கைகள் 10 ரூபாய் அதிகமா வாங்கினாங்கன்னு அதிமுக காலத்துல எடுத்திருக்கிறாங்களே, அப்ப அந்த 10 ரூபாய் எல்லாம் யாருக்கு போச்சு? பழனிசாமிக்கு போச்சா? அப்ப பழனிசாமியை 10 ரூபாய் பழனிசாமி நாங்க கூப்பிடலாமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாரு. பழனிசாமியை 10 ரூபாய் பழனிசாமின்னு கூப்பிட்டு அவர் ஏத்துக்குவார், அதை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த பிரஸ் மீட் நமக்கு உணர்த்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் மிக முக்கியமான ஒண்ணு. கான்ஸ்பிரசி தியரி எழுதக்கூடிய எல்லாருடைய முகத்திலையும் செருப்பை கழட்டி அடிக்கப்பட்டிருக்கு. நீ எழுதின எல்லா தியரிக்கும் நேரடியான பதிலை அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களே கொடுத்திருக்கிறாங்க. அவர் மேல வச்ச தனிப்பட்ட ரீதியான தாக்குதலுக்கு கூட அவர் பதில் சொல்லிட்டாரு. ஆனா யாரை பார்க்கறதுக்காக வந்து இந்த உயிர் சேதங்கள் நடந்திருக்கோ, யாருடைய நிகழ்ச்சியில உயிர் சேதம் நடந்திருக்கோ, யார் இதுக்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டிய நபர்னா அந்த நபர் விஜய், அந்த கட்சி தாவேக்கா. ஆனா அவங்கள பாருங்க, பொதுச் செயலாளர் தலைமறைவு, துணை பொதுச் செயலாளர் தலைமறைவு, புசியானந்த் தலைமறைவு, நிர்மல்குமார் தலைமறைவு, ஆதவர்ஜுனா டெல்லிக்கு போயிட்டாருன்னா, அப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். விஜய் வந்து மிகப்பெரிய மன துயரத்துல இருக்காரு, விஜய் பெரிய மன உளைச்சல்ல இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. விஜய் ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்துருது, நீ உனக்கு ஒரு தலைவன்னு கிளைம் பண்ணிக்கிற, நீ என்ன பண்ணணும்? 4 நாளுக்கு உட்காந்து யோசிச்சு அந்த சம்பவம் எல்லாம் முடியுதா முடியலையான்னு பார்த்துட்டு, யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறான் உயிரோடு இல்லைன்னு பார்த்துட்டு வெளியே வந்து வீடியோ போடுவியா? இல்ல ஒரு தலைவன்னா நேரடியா வந்து களத்துல நிற்பியா? ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்க, நடந்த உடனே ஒரு தலைவன் என்ன பண்ணணும்? அவன்லாம் வந்து களத்துல நிக்கணும். நீ வந்து உன்னை பார்க்க வந்தவன் செத்து போனதையே நீ வந்து பார்க்கல, நீ வேற ஒரு தலைவன்னு கிளைம் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு முட்டு கொடுக்க ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தை தயார்படுத்துறதுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், அதுக்கு ஒரு பேமெண்ட்னு இன்னைக்கு அந்த வீடியோக்குள்ள வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா திமுகவினுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் கரூர் மக்கள் கிட்ட பேசும்போது அந்த ஆடியோல அந்த வீடியோல மிக தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, நான் இதை அரசியலா பார்க்கல,
கரூர்ல நடந்திருக்கிற சம்பவத்தை அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லிட்டாங்க. நாங்க கழகத் தலைவர் வழியில இதை நாங்க அரசியலா பார்க்கல, இது மக்களின் மனசாட்சியாகவும் மனிதாபிமானமாகவும் பார்க்குறோம். மனிதாபிமானமா நான் ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கும் உன்ன மாதிரி அரசியலா பார்க்கறதுக்கும் வேறுபாடு இருக்குன்னு செந்தில் பாலாஜி அண்ணன் மிக தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நான் அண்ணன்ட்ட கேட்குறாங்க நீங்க எப்படி 5 நிமிஷத்துல போனீங்க அப்படின்னு. அதுக்கு சொல்றாரு, நான் அவர் அந்த மீட்டிங் நடத்துகிற ஆஃபீஸ்ல இருந்து 5 நிமிஷத்துல அமராவதி ஹாஸ்பிட்டல் இருக்கு, நானும் ஹாஸ்பிட்டலுக்கு வரவா இல்லை டிக்கெட் போட்டு சென்னை போவான்னு கேட்டிருக்கிறாரு. இது நேரடியான அடி தாவேக்காக்கு. டிக்கெட் போட்டு சென்னைக்கு போய் விஜய் மாதிரி அவரும் உட்கார்ந்துருந்தாருன்னா அங்கே யாருங்க கோஆர்டினேட் பண்ணுறது? அங்கே யாரு அந்த பிரச்சனைகளை பார்க்கறது, ஹாஸ்பிட்டலை கோஆர்டினேட் பண்ணுறது? அப்போ அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த பிரஸ் மீட் வழியா தாவேக்கா கும்பலுக்கு ஒரு மிக தெளிவான பதிலடி என்ன கொடுத்திருக்கிறாருன்னா, நீங்க வைத்திருக்கக்கூடிய அனைத்தும் அவதூறு, அனைத்தும் பொய், அனைத்தும் கான்ஸ்பிரசி. நீங்க சொல்லக்கூடிய ஒன்னொன்னையும் உடைச்சிருக்காரு. 5 நிமிஷத்துல ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க, எப்படி போக முடிஞ்சது, ஏன் என்னுடைய இடத்துல இருந்து நான் இந்த பிரஸ் மீட்டை நடத்துறேன், இங்க என்னோட ஆபீஸ்ல ஒன்றிய செயலாளர் பகுதி செயலாளர் மீட்டிங் நடத்திட்டு இருந்தேன், இங்க இருந்து கிளம்பி அமராவதி ஹாஸ்பிட்டல் போறதுக்கு 5 நிமிஷம் வா போய் பாப்போன்னு பத்திரிகையாளர் கூப்பிடுறாரு, நேரடியா சவால் விடுறாரு. உங்களை பத்தி பேசும்போது இல்லதான் கூட்டத்துல சலசலப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. என்னை பத்தி அவர் பேசினது 16வது நிமிஷம், 5வது நிமிஷத்திலேயே அவருடைய கூட வந்த காவல்துறை அதிகாரி போய் கூட்டத்துல சலசலப்பு இருக்கு, கூட்டம் சரியா கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லைன்னு சொன்னாரு, அதுக்கு யாரு பொறுப்புன்னு கேட்கிறாரு. அடுத்து நீங்க பாட்டு பாடினதுதான் அப்படின்னு சொன்னா அந்த பாட்டே பொய், பழனிசாமி சொல்றதே பொய், பழனிசாமி ஆட்சி காலத்திலேயே இவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. பழனிசாமி காலத்திலேயே 10 ரூபா அதிகமாக வாங்கி கம்ப்ளைண்ட்டுகள் ஏற்பட்டிருக்கு, அந்த கம்ப்ளைண்ட் மேலே நடவடிக்கை எடுக்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம அந்த கம்ப்ளைண்ட் விசாரிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ பழனிசாமி நான் 10 ரூபா பழனிசாமின்னு கூப்பிட முடியுமான்னு அதுக்கு நேரடியாக பதில் கொடுத்துட்டாரு. அப்புறம் நீங்க ஏன் இந்த வேலுச்சாமிபுரத்தை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டா, அதிமுகவினுடைய கூட்டமே வேலுச்சாமிபுரத்துல தான் நடந்துச்சு. என்ன அவங்களுக்கு ஒரு 15,000 பேர் கலந்துக்கிட்டாங்க, இவங்களுக்கு ஒரு 25,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. வேலுச்சாமிபுரத்துல கூட்டம் நடத்தினது இல்ல பிரச்சனை, இவங்க விஜயினுடைய கும்பல் ஒரு கட்டுப்பாடான கும்பலா இருந்திருந்தா இல்ல, இவங்களை கட்டுப்படுத்தவே முடியல, ஒரு கட்டுப்பாடற்ற கூட்டம், கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பத்திரிகையாளர்களை வச்சுக்கிட்டு லைவ் போட்டு டேட்டாவோட ப்ரூவ் பண்ணிட்டாரு. விஜய்க்கு நேரடி சவால், நீங்க சொல்லக்கூடிய கான்ஸ்பிரசி தியரிய, நீங்க சொல்லக்கூடிய தியரிக்கு ஆதாரமா இதே மாதிரி லைவா டேட்டா போட்டு உட்காந்து பேச முடியுமா? அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர்ல என்ன நடந்திருக்கு, நான் மக்களோட நிப்பேன்னு சொல்றாங்களே, எனக்கு மக்கள் தாங்க முக்கியம், நான் மக்களை நேசிக்கக்கூடியவன், நான் மக்களுக்காக களத்தில் நிற்கக்கூடியவன். அண்ணன் செந்தில் பாலாஜியுடைய ஸ்டேட்மெண்ட். மக்களுக்காக களத்தில் நிற்கக்கூடியவர் ஹாஸ்பிட்டல்ல நிற்கிறார், மக்களுக்காக களத்தில் நிற்கிறவர் அந்த மக்களுக்கு ஆக்சிஜன் வேணுமா நிற்கிறார், மக்களுக்காக களத்தில் நிற்கிறவர் ஆம்புலன்ஸோடு நிற்கிறார், மக்களுக்காக களத்தில் நிற்கக்கூடியவர் அந்த மக்களின் உதவிகளுக்காக களத்தில் நிற்கிறார் செந்தில் பாலாஜி. விஜய் ஓடி போய் ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு 4 நாள் வெளியே வராம 4வது நாள் வீடியோ போட்டு அதுலயும் அப்பாவி தொண்டர்களை உசுப்பேத்துற மாதிரி பேசுறாருன்னா, விஜயும் தாவேக்காவும் RSSும் தமிழ்நாட்டில் என்ன செய்ய நினைக்கிறதோ அதை தமிழ்நாடு ஒருபோதும் அனுமதிக்காது. நன்றி.